ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டம் வந்து இப்படிலாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காது. இந்த மேலே ஏறி நின்று பார்க்குறது, சேர்லாம் வந்து நிறைய உடஞ்சிருச்சுன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. ஒரு சேரில் 2-3 பேர் ஏறி நின்று பார்க்கும்பொழுது வெயிட் தாங்காமல் உடஞ்சது தான். நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மாப்பிள்ள பாட்டு பேசியிருக்கேன், நீ ஒரு கை போடுன்னு சீட்டு விளாண்டாங்கல்ல. திமுக மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்த்து நின்று ஒரு தனி மனிதன் வந்து ஒரு இத்தனை மக்களோட துணை இருக்காங்கன்ற பேரில் இறங்கி அடிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமா? இது என்ன நடந்தாலும் செய்ய முடியாதுன்னும் பொழுது இதை நேரில் நின்று பார்க்கணுன்ற ஒரே உற்சாகம் விகுதியில் தான் எல்லாமே எந்திரிச்சிருந்தோம். கீழே இருந்து தான் சொன்னாங்க, அண்ணா துண்டை கெட்டுங்கன்னு ஒன்று எடுத்து அப்படி சொன்னாங்களா? ஆமா, ஓகே ஓகே. கிரவுடு சொல்லுச்சு, அண்ணா கிரவுடு ஓகே, மக்கள் அவங்க கட்டி இருக்க மாதிரியே நீங்க கெட்டுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு ரியாக்ட். ஏன்னா நாங்க லைவா அவர் செய்யறத பார்க்குறேன், எங்க மேடையில் எல்இடி ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க, க்ளோஸ் அப்லையும் நாங்கள் பார்க்குறோம். அந்த ரேம்ப் வாக்கில் அவர் நடந்து வரும்போது வாராரு வாராரு அழகர் வாராரு அந்த பாட்டை போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சில பேர் ஓப்பனாகவே சொன்னோம், நானும் அதில் ஒருத்தன். ஏய் அந்த பாட்டு இருந்தால் போட்டு விடுங்கய்யான்னு முன்னக்கூட்டியே அந்த டீம்கிட்ட சொல்கிறேன். அது கேட்கணும் சார், அவங்க என்ன சொல்கிறாங்களோ, தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்த க்ரௌடு அத்தனையுமே எதிர்பார்த்தது அந்த பாட்டு. இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யணும், நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு டூதிக்கோர் எல்லாருமே அதான். நிர்மலனும் அதே தான். சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லை நீங்கள் அவரெல்லாம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கிறக்கம் முகத்தில். அந்த அவ்வளோ கிறக்கமும் தளபதி உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு சார். மெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டிவிகே மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருந்துச்சு. க்ரௌடுன்றது எக்கச்சக்கமாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி மாநாட்டில் நடந்த அந்த இஷ்யூஸ் பற்றிலாம் என்ன பேசினதை பற்றிலாம், மாநாடு எப்படி நடந்துச்சுன்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா பெரிய ஸ்டேஜு, இந்த பக்கம் மாவட்ட செயலாளர்கள், இந்த பக்கம் நிர்வாகிகள், நீங்கள் எல்லோரும் உட்காந்துருந்தீங்க. அப்புறம் நடுவில் இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க, விஜய் பொதுச் செயலாளர், இவங்க எல்லாமே உட்காந்துருந்தாங்க. எப்படி இருந்தது அந்த அட்மாஸ்பியர்? எப்படி இருந்துச்சு? நீங்கள் மதுரைக்கு போனப்போ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் முன்னாடி நாளே போயிருப்பீங்க. அப்படின்னும் போது அந்த க்ரௌடு, அந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்க சார்? ஒரு தலைவனை பேரன்பு கொண்டு நேசித்து சார் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி குறிப்பாக வந்து வெளி மாநிலங்கள் எடுத்துங்களேன், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, அதை தாண்டி வெளிநாடுகள்லேருந்து என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து வந்த நபர், மலேசியாவிலேருந்து வந்த நபர், யூகேலேருந்து வந்த நபர், அப்புறம் வந்து குறிப்பாக வந்து மால்தீவ்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கூட வந்திருந்தாங்க மாநாட்டுக்கு. ஆமாம், அவங்க எல்லாமே நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோன்னு சொல்லி அவங்களுடைய சார் நீங்கள் பாருங்கன்ட்டு பாஸ்போர்ட்லாம் காமிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க எல்லாரும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொஃபஸ்டிகேட்டடாக இருந்த மக்கள். அவங்களுக்குன்னு காரு, ஒரு நல்ல ஏசி ரூமு, நம்ம சொஃபஸ்டிகேட்டாக இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு பொருட்செலவு பண்ணி அவங்களால ட்ராவல் பண்ணி வராங்கன்னு பார்த்துங்க. இப்போ நீங்கள் சிங்கப்பூர்லேயோ யூகேலேயோ இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வரீங்க. குறிப்பாக இலங்கையிலேருந்து நிறையா வந்திருந்தாங்க. இப்போ இவங்க வர்றாங்க, கனடா அதே மாதிரி இதெல்லாம் வராங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே வண்டி அலௌடு இல்லை. சுமார் 3-5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போது இவ்வளவு பேரும் அப்படி நடந்து வந்து தளபதியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அதுதான் பேரன்பு. ஒரு தலைவனை நேசித்து தன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நார்மல் பீப்புளாக நடந்தே அவ்வளோ தூரம் வந்து அந்த இடத்துல பங்கு பெறுறதுன்றது அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவே இருந்தது. ஏன்னா எப்படி இவங்களால் இப்படி செய்ய முடியுது? ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூட்டம் வந்து இப்படிலாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காது. இந்த மேலே ஏறி நின்று பார்க்குறது, சேர்லாம் வந்து நிறைய உடஞ்சிருச்சுன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. ஒரு சேரில் 2-3 பேர் ஏறி நின்று பார்க்கும்பொழுது வெயிட் தாங்காமல் உடஞ்சது தான். நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மாப்பிள்ள பாட்டு பேசியிருக்கேன், நீ ஒரு கை போடுன்னு சீட்டு விளாண்டாங்கல்ல திமுக மாநாட்டில். அதே மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். வந்தமா உனக்கு அட்டண்டன்ஸ் போட்டோம், நீ உன் வேலையை பண்ண என் வேலையை பார்க்குறேன்னு பாருங்க. அப்படி இல்லாமல் இந்த பேரன்பு இருக்குல்ல சார், அதை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையாலுமே வந்து செம்ம மகிழ்ச்சி. நீங்கள் அதை தளபதி விஜய் அவர்கள் கண்ணு கலங்கி அந்த எமோஷனோட பார்த்தது நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ இந்த அன்புக்காக தாண்டா நான் வந்து இவங்கள்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த திமுகவையும் பிஜேபியும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்றது அதுக்காக தான் பொழுது சீரியஸாக சார் அந்த ஃபீல் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் அதை உணர்ந்துருக்க முடியும். நீங்கள் சத்தியமாக யோசிச்சு பாருங்களேன், அத்தனை லட்சம் இருக்கிறாங்க மக்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறவனுக்கு தளபதி முகம் தெரியாது, லாங் ஷாட்டில் நிற்கிறாருன்னு தெரியும், அவ்வளோ க்ளோஸ்அப்பாலாம் தெரியாது.
ஆனாலும் அந்த இடத்துக்கு அவன் வரணும்னு ஆசைப்பட்டு அவரை வந்து பார்க்கணும், என்ன சொல்ல போகிறாரு, சத்தியமாக அரசியல் மாநாட்டில் அடிக்க போகிறாருன்னு தெரியும். இதெல்லாம் அவன் வந்து அந்த இடத்துல கலந்து கொண்டு வந்த நிகழ்வுலன்னு சொல்லி வரான்ல, இந்த இன்டர் கனெக்ட், இந்த பாண்டிங் தான் விஜய் அவர்களை மேலும் மேலும் வந்து உந்துதலை ஏற்படுத்துது, தள்ளுது. நீங்கள் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் செய்யுங்க. அப்போ இவருக்கும் நீங்கள் இருக்கிறீங்களாப்பா, எனக்கு அது போதும், நான் செய்கிறேன், சம்பவம் செய்கிறேன் அப்படின்ட்டு கூடுதலாக திமுக பிஜேபி சம்பவம் செய்யும் போது அதிமுகவை சேர்த்து செஞ்சு விட்டு போகிறதெல்லாம் இருக்குல்ல, அதில் சிலர் பேரை கூட சொல்லாமல் டேஷாக கூட கன்சிடர் பண்ணாமல் கடந்து போனார் பாருங்களேன். அந்த சிங்கம் கதை சொல்லி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அதை வந்து கையாளக்கூடிய அந்த திறன். நீங்கள் வந்து எதை கண்டென்ட்டாக மெயினாக பேசணுமோ அதை பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கீப்பர்லாம் அவர் வச்சுலாம் பேசலை. அந்த ஃப்ளோ அவர் வாட்டுக்கு எடுத்து அடித்த அடி, ஆஹா, நான்லாம் உண்மையாலுமே சீரியஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நான்ன்றது கிடையாது, வந்த மூத்த முன்னாள் எம்எல்ஏக்கள் கலந்து அவங்க கட்சியிலேருந்து சேர்ந்தாங்க பாருங்கள், எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் விஜயர்கள் ஏறுற அந்த இடத்துலயே இருந்தீங்க. ஆக்சுவலாக நாங்கள்லாம் கொஞ்சம் கடுப்பில் இருந்தோம். என்ன கடுப்புன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இன்டர்வியூக்கு நம்ம இங்கே கூப்பிட்டு இருக்க இவர் எங்கே போனார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாருன்ற கடுப்பில் இருக்கோம். சரி சரி ரைட், இன்னைக்கு இவர் வரமாட்டார் போல அப்படின்ட்டு இது பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா நீங்கள் அங்கே இருக்கீங்க, மேடையில் இருக்கீங்க. அதுவும் அவருடைய உயிர் நண்பர் ஸ்ரீநாத் அவர்களோட அருகிலேயே வந்து உட்கார்ந்துருந்தீங்க, பக்கத்துல பின்னாடி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு கடுப்புல இருந்து ஒரு மகிழ்ச்சியா மாறிச்சான். ஓகே, அங்க போயிருக்காருன்னா பிரச்சனை கிடையாது நமக்கு அவர் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அந்த அனுபவம் ஸ்டேஜ்ல லைவ், ஏன்னா நம்ம வீட்டில இருந்து பார்க்கறது ஒரு வகையான சந்தோஷம்னா லைவ்ல பார்க்கறதுன்றது எவ்வளவு பண்ணு. இந்த பின்னணி இருக்கு இல்லையா, இந்த மாநாடு அமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது எந்த கட்சியோட மாநாடுனாலும் சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கான அந்த பின்னணி என்னவா இருக்கு, எவ்வளவு உழைப்பு இருக்காது சார்? அதிகப்படியான உழைப்பு. லாஸ்ட்டு 2 days எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பொறுப்பில் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ப்ராப்பராக அவங்க தூங்கலை. ஏன்னா லேட் நைட் வரைக்கும் வேலை நடக்குது. எனக்கு தெரிஞ்சு தம்பி லைலாமணி, ராஜ்மோகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேசும்பொழுதே ஆனால் 3 மணி நான் இப்போ விடிய காலையில் இப்போ தான் தூங்க போகிறோம், நம்ம கான்டாக்டில் இருக்கும்போது அவங்க சொன்னது இப்போ தான் தூங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனந்த் சார், அவர்கிட்ட நான் தளபதி விஜய் வருவதற்கு முன்னாடி மேடையில் உட்காருக்கும் போது அவர் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். அவர் கூட நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சுமார் 12:30-1 மணி. ஆனால் ரொம்ப கிறக்கமாக அவர் பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப கிறக்கமாக டயர்டாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஸ்டாமினாவெல்லாம் வத்தி போயிடுச்சுன்றது மாதிரி தெரிஞ்சு நான், சார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். காலை சாப்பாடு காலையில் இன்னும் சாப்பிடல அப்படின்னாரு. ஏன் சார்? நான் சுத்தமாக நேரம் இல்லை, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக வந்துட்டு கிளம்பணுன்ற அந்த டென்ஷனில் தான் நம்ம இருக்குமே தவிர நம்ம அதை பற்றி ஓடவே இல்லை. சார் ஒரு வாழைப்பழம் இல்லை குளுக்கோஸ் கொண்டு வர சொல்லி அதை சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடினாலே இந்த கொடிக்கம்பம் விழுந்தது பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அது ஆப்ரேட்டர் செஞ்ச அந்த ஒரு சிறிய அசம்பாவிதம். ஆனால் தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பாக அவங்க உழைச்சிக்கிட்டு இருந்த உழைப்பு அது பாருங்கள். குறிப்பாக வந்து லைலாமணி அவர்களாக இருக்கட்டும், ராம், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டாங்க. இந்த முறை மேடை ஏற்றல பார்த்தீங்களா, ரமேஷ் அவர்கள், இது போல் எல்லாத்துக்கும் அங்கங்கே பணிகளை கொடுத்துட்டாங்க. நான் ஸ்டாப்பான வேலை சார். யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பா நான் சாப்பிடல, நான் ஏன் வேலை செய்யணும், நான் இது பண்ணணுன்ட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்தெல்லாம் முறுக்கிப்பாங்க தெரியுங்களா சொந்தக்காரன், அந்த மாதிரிலாம் இல்லை சார். இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் செய்யணும், நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு டூதிக்கோர் எல்லாருமே அதான். நிர்மலனும் அதே தான். சாப்பிட்டீங்களாண்ணா? இல்லை. நீங்கள் அவரெல்லாம் நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கிறக்கம் முகத்தில். அந்த அவ்வளோ கிறக்கமும் தளபதி உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு சார். அந்த வைப்பு எங்கேருந்து அவங்களுக்கு எனர்ஜி வந்துச்சு எல்லாருக்குமே சரி, டோட்டல் க்ரௌடு. இப்போ எனக்கெல்லாம் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வந்து நானே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வைப் ஆகிட்டேன். சீரியஸாக அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து அந்த மாதிரி ஆக மாட்டோம். ஏன்னா உற்சாகமாக வாழ்க்கையில் யதார்த்தமான எல்லா விஷயத்தையும் கடந்து போய் பழகி அப்படி கற்பித்து நமக்கு வந்த இடத்துனால வந்து நமக்குலாம் அந்த யாருக்கும் போய் கூணு கும்பிட்டு போடுறது சத்தியமாக எனக்கு வராது. இவ்வளோ காலம் எல்லாத்தையும் ஏற்று பேசிட்டு யார்ட்டையும் நம்ம பம்மாத்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பொழுது இயல்பாக தான் நம்ம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு ஆசைப்படுவேன். பட் தளபதி என்ட்ரி, அப்புறம் வந்து ஆர்ப்பரித்த சத்தம், அப்புறம் அவர் பேச ஆரம்பித்த போது நடந்த நிகழ்வு டோட்டலாக மாற்றிருச்சு. அந்த இடத்தையே டோட்டலாக தலையில மாற்றிருச்சு. ஆனால் அவர் எல்லாருக்குமே கை கொடுத்தாரு. இல்லை என்ட்ரியானே ரொம்ப அவருமே ரொம்ப உற்சாகமாக இருந்தார், பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் கை கொடுத்தாரு. அவங்க அப்பா அம்மாவை ரிசீவ் பண்ணார். அப்புறம் அந்த பக்கம் உள்ள நிர்வாகிகள் எல்லாரையுமே போய் பார்த்து கை கொடுத்தாரு. இதில் ஒரு விஷயம் சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே சரிசமமாக உட்காந்து எல்லாம் பேசினார், கை கொடுத்தாருன்னா கூட அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் யாருமே உட்காரல. நிர்வாகிகள் யாருமே வந்து உட்காரல. குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், துணை பொதுச் செயலர், யாருமே வந்து உட்காரலன்றது அடுத்த ஜெயலலிதாவாக விஜய் மாறுறாரோ அப்படின்ற ஒரு
கேள்வியை எழுப்பியிருக்கு. அந்த கண்ணோட்டத்தை எல்லாருக்குமே அது கொடுத்துருக்கு. அவர் பேசும்போது பேசி முடிக்கிற 35 நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் எல்லாரும் நின்னீங்கன்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு சார்? ஒரு 15லேருந்து 20 லட்சம் 25 லட்சம் வந்திருந்தாங்களா மக்கள்? யாராவது உட்காந்து பார்த்தீங்களா? இல்லை, யாரும் உட்காரல. கண்ணுக்கு முன்னாடி 25 லட்சம் பேர் மக்கள் வந்து உட்காரக்கூடிய சூழலில் வைப் மூமெண்ட் அது வந்து அதை அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். அவனை போல தானே நாங்களும். சார் நான்லாம் சீரியஸாக சொல்கிறேன், இந்த காலில் விழுந்து வணங்கக்கூடிய கலாச்சாரத்தை எங்களுக்கு பழக்கலை, போதிக்கலை. இறைவன் முன்னாடி எல்லாம் சொன்னோன்னா மனிதர் இறைவனால் படைக்கப்பட்ட இன்னொரு மனிதருக்கு அவர் காலில் விழுந்து வணங்குவது கிடையாது, இறைவனுக்கு மட்டுமே தலை வணங்கணும்னு வளர்த்துட்டாங்க. ஸோ நம்மளாம் அந்த மாதிரி வளர்ந்தாலும் நானுமே உட்காரலையே சார். நான் தளபதி அவர்கள் பேசுகிறதையும் அப்படியே இந்த பக்கம் மக்கள் வந்து ஆர்ப்பரிச்சதை என்ஜாய் பண்ணுறதையும் பார்க்கணுன்னும் பொழுது ஒட்டு மொத்தமாக எந்திரிச்சு நின்று அந்த மொமெண்ட்டை இது திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட் இது கிடையாது சார் மதுரை மண்ணில். அது அந்த நேரத்தில் அவர் பேசுகிறது அப்படியே இங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணுன்ற உற்சாகம் இதில் தான் ஒட்டுமொத்த நபரும் எந்திரிச்சிருந்தாங்களே தவிர அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உட்காந்துருந்தான்னு சொல்லுங்கள், உட்காரவே முடியாது. அந்த மொமெண்ட்டை அப்படியே வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் யார் வந்திருந்தாலும் அவர் பேசுனது, அதுவும் நீங்கள் குறிப்பாக எங்கள் அண்ணன் சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்தை கோட் பண்ணும் பொழுது எழுந்த சத்தமாக இருக்கட்டும், எம்ஜிஆரை பற்றி பேசி அந்த பாடி காட்டும் போது அந்த வரிகள் ஏற்பட்ட சத்தமாக இருக்கட்டும், அங்கிள்னு சொன்ன மொமெண்ட்டாக இருக்கட்டும், பிஜேபி தாமரையில் தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டு மக்களாக ஒட்டுவாங்க. ஸோ ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல தி லைன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். யாரை வேட்டையாடணுமோ அதை தான் என்னை விட பெருகம், அப்போ பெரிய மிருகத்தை வேட்டையாடணும். இது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே வந்து சினிமாக்களில் பார்க்குறதுன்றது அது வசனமாக வேறு யாரோ சொல்லி டேக் எடுத்து கட்டெடுத்து பார்க்குறதுக்கும், ரியலாக ஒரு 70 ஆண்டு கட்சியை மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்த்து நின்று ஒரு தனி மனிதன் வந்து ஒரு இத்தனை மக்களோட துணை இருக்காங்கன்ற பேரில் இறங்கி அடிக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமா? இது என்ன நடந்தாலும் செய்ய முடியாதுன்னும் பொழுது இதை நேரில் நின்று பார்க்கணுன்ற ஒரே உற்சாகம் மிகுதியில் தான் எல்லாமே எந்திரிச்சிருந்தோம். இதை புரிஞ்சிக்காம பேசணுமேன்ட்டு சொல்லி உட்காந்து ஏதாவது நம்ம யூடியூப்ல விமர்சனம் பண்ணி பேசினா தான் கொஞ்சம் ஏதாவது வியூஸ் ஏறுன்னு சொல்லி பேசுறதுக்காக நீ உட்காந்து இது இன்னொரு ஜெயலலிதாவாக மாறுகிறாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. இது அடுத்த கட்டம் காலில் விழுற கலாச்சாரத்தை உண்டு பண்ணும். அந்த மாதிரி அதிமுக நடக்க மாதிரியான சம்பவங்கள் இப்போ இனிமேல் தாவை காலையும் நடக்கும் அப்படின்னு வாய்ப்பெல்லாம் கிடையாது சார். இல்லை, அந்த மாதிரி காலில் விழுகக்கூடிய அப்படி ஒரு மனப்பான்மை தளபதி விஜய்க்கு இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, இந்த இடத்துல 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். மோடி அவர்களை கேள்வி கேட்கும் பொழுது சிறுபான்மைன்ற வார்த்தையை கூட அவர் சொல்லலை. ஏன் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய அநீதி இழக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். ஏன்னா அந்த மாட்டுக்கறி உண்றதில் மனிதர்களை அடித்தது, கொன்றது, அதுக்கு பிறகு உணவு கலாச்சாரத்தில் கை வச்சது, உடை கலாச்சாரத்தில் கை வச்சது. குறிப்பாக அந்த உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசில் ஒரு பெண் வந்து அது ரொம்ப வைரலாச்சு, ஃபர்கா போட்ட பெண், அவங்க வீடை வந்து புல்டோசர் வச்சு இடித்தது. ஆனால் நீயே மாட்டுக்கறியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியாவில் ரொம்ப நீ தான் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய விஷயத்தை தாண்டி டிவிகேல சிறுபான்மை அணின்னு ஒன்றே இல்லை, வேறு எந்த கட்சியில் இல்லாமல் இருக்குது. நம்மளே சிறுபான்மை சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய வேலை வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னாக்கா நீங்கள் அவர் எதிர்பார்க்காம எவனாவது போயிட்டு அப்படின்னு நீங்களாக விழுந்தால் தான் உண்டே தவிர அந்த கலாச்சாரத்தை சத்தியமாக அவர் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது, அதை பண்ணவும் மாட்டார். இன்னொன்று, இந்த ரேம்ப் வாக் வந்து எல்லாருமே முக்கியமான விஷயம். ஏன்னா அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ரேம்ப் வாக் அவர் போவார், விக்கிரவாணியில் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் நம்ம. எல்லாரும் அந்த இதை ஸ்கர்ஃபை தூக்கி போடுவாங்க, கழுத்தில் போட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போகிறதெல்லாம். ஆனால் மதுரைக்காரங்க கொஞ்சம் பாசக்காரங்கன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. ஏறிட்டாங்க, மேலேயே ஏறிட்டாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஏறி அவருமே ரொம்ப உற்சாகமாகி அந்த சீஃப் எடுத்து கட்டுறதா இருக்கட்டும், அந்த ரேம்ப் வாக்கில் நடந்தது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் மேலே ஏறினதை எப்படி இருந்துச்சு அந்த இடம் சார்? அது வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது சார். அது அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே துண்டு கிடைச்ச உடனே கீழே இருந்து தான் சொன்னாங்க, அண்ணா துண்டை கெட்டுங்கன்னு ஒண்ணு எடுத்து அப்படி அவங்க சொன்னாங்களா? ஆமா, ஓகே ஓகே. கிரவுடு சொல்லுச்சு, ஆனா கிரவுடு ஓகே, மக்கள் அவங்க கட்டி இருக்க மாதிரியே நீங்க கெட்டுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு ரியாக்ட். ஏன்னா நாங்க லைவா அவர் செய்யறத பாக்குறேன், எங்க மேடையில எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க, க்ளோஸ் அப்லயும் நாங்க பாக்குறோம். ஓகே ஓகே. அவர் எந்த ஃப்ரேம்ல தெரியுது, இந்த பக்கம் அவர் போயிட்டு இருக்காரு, இங்க கேமரா அவர் முன்னாடி போயிட்டு இருக்கு சார், எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படியே காட்டிட்டு இருக்காங்க 2 கேமரான் பொழுது எங்களுக்கு எல்இடில கிளியரா க்ளோஸ் அப்ல தெரியுது. சரி அப்படின்ட்டு இப்படி கெட்டாரு பாருங்க, அதெல்லாம் செம்ம வைப்பு. அதுக்கப்புறம் அவர் அதை கெட்டாம கடந்து போயிருந்தா கூட ஏறி இருக்க மாட்டான், அதுதான் உண்மை. அவர் துண்டை தள்ள கெட்டினாரு பாருங்க,
ஐயோ வந்துட்டாரா நம்ம ஆளுன்ட்டு ஆர்ப்பரிச்சு ஏறி ஒருத்தவன் நீங்க வந்து ஏறிட்டீங்க. என்ன வேணா தடவி வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் கண்மையில் நடந்து வந்தா பாருங்க வந்துட்டு சார் அவ்வளோ நேரம் அந்த க்ரௌடுக்குள்ளே அந்த மாலையை எப்படி பத்திரமா வச்சுதான் தெரியல சார், பூதுராம அந்த மாலையை தூக்கிட்டு வந்து தளபதி கழுத்தில் போனார். ஆனால் என்ன தெரியுங்களா, அதை வந்து அவனுக்கே போட்டு விட்டார். ஆனால் ஒரு நிமிஷம் அதை அவரே போட்டுருந்தாரு வச்சுங்களேன், அழகிய தமிழ் மகள் அந்த மாதிரி அதுவுமே ஒரு செம்ம ஒரு வைவாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாரும் ஆனால் ஒட்டுமொத்த க்ரௌடு வந்தவங்க, ஸ்டேஜில் இருந்த மாவட்ட மாநில நிர்வாகிகள், முக்கியமான நபர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து இன்னொன்று என்ன தெரியுங்களா, அந்த ரேம்ப் வாக்கில் அவர் நடந்து வரும்போது வாராரு வாராரு அழகர் வாராரு அந்த பாட்டை போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சில பேர் ஓப்பனாகவே சொன்னோம், நானும் அதில் ஒருத்தன். ஏய் அந்த பாட்டு இருந்தால் போட்டு விடுங்கய்யான்னு முன்னக்கூட்டியே அந்த டீம்கிட்ட சொல்கிறேன். அது கேட்கணும் சார், அவங்க என்ன சொல்கிறாங்களோ, தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்த க்ரௌடு அத்தனையுமே எதிர்பார்த்தது அந்த பாட்டு. அதெல்லாம் எடிட்டிங்கில் வந்துடும். அவர் நடந்தது எடிட்டிங்கில், அது எடிட்டிங்கில் வருது சார். பட் லைவில் அதுவும் வந்துருச்சுன்னா இன்னும் வேறு லெவல் மாசாக இருந்திருக்கணும் போது ஒட்டுமொத்தமாக அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாநாட்டில் அவ்வளோ நேரம் நின்று ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்து அவ்வளோ செலவு பண்ணி ஒட்டுமொத்த கவலைகளையும் தூக்கி தூர போட்டு ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக ஒரு மாநாட்டை, ஒரு அரசியல் மாநாட்டை கொடுக்க முடியும்னா அது விஜய் அவர்களால் தான் கொடுக்க முடியும். அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தி செல்ஃபி வீடியோ வேறு எடுத்தார். அந்த வீடியோ வெளியில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது பயங்கர வைரல், எக்கச்சக்க மூமெண்ட் சார். அதை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அவர் போய் நிற்கும் போது தான் அவர் கண் கலங்கி நின்றுது. அதை பார்த்துட்டு பா எப்பட்றா நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க சார். நீங்கள் இவர் இது வரைக்கும் பர்சனலாக வந்து குறிப்பிட்ட மக்களுக்கு தான் உதவி செய்ய முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளுக்கு தங்கம் வைர நகன் கொடுக்குறதா இருக்கட்டும், உணவு கொடுக்குறது, கல்வி கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட செக்டார்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலை. அவங்க தான் இவ்வளோ பேர் புகழ் பணம்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இப்போ களத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும் பொழுது அவன் நம்மளை அங்கீகரித்து அவன் வந்து இந்த மூமெண்ட்டை வந்து தன்னுடைய அண்ணனை வந்து தன்னுடைய தலைவனாக அண்ணனாக பார்த்து அவன் கொண்டாடுற அந்த மூமெண்ட்டை பார்க்குறது உண்மையாலுமே அப்படி பேரன்பு கொண்டு நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்க்குறவனுக்கு தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அது இவருக்கு தான் அமைஞ்சிருக்கு, வேறு யாருக்கு அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அமைஞ்சிருக்கு, விஜயகாந்த் அமைஞ்சிருக்கு, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிச்சம்லாம் கூட்டம் தானே. அதனால் வந்து உங்களுக்கு வயிற்றுச்ச வரும், கிளவிக்கு போட்டியாக கூட உட்காந்து எல்லோரும் கூட்டமாக ஒப்பாரி வைப்பீங்கன்னும் பொழுது வச்சுட்டு போய் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் த மூமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டார், த ஹிஸ்ட்ரி நடந்துருச்சு, இதை இனி மாற்ற முடியாது. விஜய் அவர்கள் இந்த ரேம்ப் வாக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற நிர்வாகிகள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு கூட்டம் கலைய ஆரம்பிச்சுது அப்படின்றது செய்திகளில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. கிளம்பிட்டாங்க, எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. எதனால் அப்படி ஒரு இது நடந்துச்சு? எதனால் எல்லாரும் கிளம்புனாங்க சார்? நாளே வந்த கூட்டம் அங்கேயே தங்கிட்டாங்க. ஓகே. ரெண்டாவது அவங்களுக்கு தளபதி பக்கத்துலேருந்து பார்க்கணுன்றதுனால எங்கேயுமே அங்கிட்டு நகராமல் இங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ க்ரௌடு வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த மாநாடு திருவிழா தாண்டி ரோடு வரைக்கும் அதுக்கு தாண்டி இருந்துக்கிட்டு இருந்துச்சுனால ரொம்ப கன்ஜஸ்டட். அவங்களால வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு 24 hours தூங்காமல் கொள்ளாமல் அங்கே நின்று இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்னத்துக்காக வந்தோமோ வந்துட்டோம். நேரம் ஆக ஆக தளபதி பேச பேச எவ்வளோ வைப்பு ஏற்படும்னு அவங்களுக்கு தெரியும். விச் மீன்ஸ் அவங்க அந்த 10 அடி கேட்டெல்லாம் தாண்டி ஸ்டேஜுக்கிட்ட நெருங்கி அவ்வளோ பேர் வரும்பொழுதே அவங்களுக்கு அதை முன்னக்கூட்டியே தெரியும் என்ன நடக்குதுன்றதுனால. அதனால் வந்து பார்த்துட்டோம் தளபதியை. அவங்கள்ட்ட உடனே ஊடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஊடகங்கள்லாம் போய் என்னம்மா பிரச்சனை, ஏம்மா போகிறீங்க, அவ்வளோதானா, அப்படி தானே, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அவங்க சொன்னது. வந்தேன், பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு வீட்டில் போய் டிவியில் பார்த்துக்கிறேன். 2 நாள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சிக்கல் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, போலீஸ் வந்து வாகனத்தை அனுமதிக்காமல் தடுத்து நிப்பாட்டி பல கிலோமீட்டருக்கு முன்னாடி விட்டதுக்குனாலையும் நம்பர் 1. ரெண்டாவது, அந்த ரோடில் வந்து பைபாஸ் ரோடில் காமனான வெஹிக்கல்ஸ் அலௌடு இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அலௌடு இல்லை, ஆட்டோஸ் அலௌடு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால வந்து இயல்பாக வீட்டுக்கு போயிட்டு வர முடியல. இயல்பாக வீட்டுக்கு போய் தங்கிட்டு காலைல வருவோன்ற சூழலை ஏற்படாத பொழுது அந்த அசௌகரியம் அவங்க வந்து வந்த நோக்கம் நிறைவேறிச்சு. என்ன சொல்கிறா டிவியில் பார்க்க போகிறோன்ட்டு கிளம்புனதான். மற்றபடி அதில் ஒரு பிரச்சனை இல்லை சார். ஓகே, கண்டிப்பாக சார். இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வரலன்னா கூட நீங்கள் பேசும்போது அதை வச்சு எங்களால் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஓரளவுக்கு எங்களால் அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.